இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போவேன். இதுல ஆர்கியூமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். ஒரு கோடி நீ பார்த்த ஆப் வைக்கிறார் ப்ரோ. அட்லீஸ்ட் போட்டோ காட்டுங்க. பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனல் மாதிரியே தெரியல. என்ன 4 நாள் தான் இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பெருசாக வெளியே போனவங்க யாரும் உள்ளே வரவே இல்லை. மழை பெய்யுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வரல. அதுவும் இல்லாமல் டெக்கரேட்லாம் பண்ணல, பேண்ட் வாத்தியம்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா புலம்புறாங்க. என்ன பிக் பாஸ் ஃபைனல் மாதிரியே தெரியல பிக் பாஸ் அப்படின்னோடனே, அம்மா லோ பட்ஜெட்டுமா, இந்த தடவை பட்ஜெட்டே பத்தலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அவரும் வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டாரு. அதனால் பிக் பாஸில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஷோ வந்து பயங்கரமாக டிஆர்பியில் குறைஞ்சி போச்சு. பிக் பாஸ்லேயே வந்து மிக மிக மோசமான பிக் பாஸ் இது தான், 7 தான். இனிமேல் கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, இனிமேல் பிக் பாஸில் இது மாதிரி 2 வீடு போட்டு வந்தாலும் சரி, யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீட்டுக்குள்ளே வரதில் வந்து வினிஷா இது மாதிரி ரொம்ப வைல்டு கார்டில் வந்து போனவங்க, ரொம்ப சீக்கிரமாக போனவங்க, அவங்கள எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஜோவிகெல்லாம் உள்ளே வராங்க, பூர்ணிமாவும் வராங்க அப்படிங்கிற மாதிரி இதுனா மாயா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா வச்சு எல்லாருமே கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து பிக் பாஸில் டைட்டில் அடிச்சிடக்கூடாது அர்ச்சனா அப்படிங்கிறதுல தினேஷ் முதற்கொண்டு எல்லாருமே வச்சு அர்ச்சனா வச்சு வம்பளுக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.